வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் மருதுவின் குட்டு வெளிப்படுது. நம்ம ரேவதிக்கு தலையில் அடிபட்டதுக்கு காரணமே அவர் தான். நம்ம ரேவதி துணிக்கடையில் பெண்களை கேவலமாக வீடியோ எடுத்து அனுப்பக்கூடியவங்களுக்கு தொலிய முகத்திரையை கிளிக்கினாங்க. அப்போ தான் இந்த மருது முருகன் அந்த நபர் தான் வீடியோ எல்லாம் மருதுக்கு அனுப்பிவிடுறது. அவரை வச்சு ரேவதிக்கு கதையை முடிக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நேருக்கு நேராக முருகனும் மருது இவங்க எல்லாம் சந்திக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்திக்கு தெரிய வருது, ரேவதியின் நிலைமைக்கு காரணம் இவன் தானா, இவனுக்கு தோலியை உரிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல மருதுவையும் முருகனையும் அடித்து விளாத்துறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணா நம்ம சாமுண்டேஸ்வரி ஐயையோ இந்த நம்ம ரேவதியோட எம்டியை பார்க்க முடியாமல் ஆயிடுச்சே, அவரை பார்க்கணும் அப்படின்னு இருந்தோம். ஆனால் சூரியகலாவையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். சூரியகலாவையும் மீறி ஹாஸ்பிட்டலுக்கு ரேவதி ஒரு ஜூஸை கொடுத்து அதை குடித்து அனுப்பி விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்குது. மொத்த குடும்பமும் சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்காங்க. உண்மையாட்டே அந்த டிரைவர் பையன்தான் இந்த எம்டியா என்ன எனக்கு சந்தேகம் தீரலையே. இப்போ என்ன பண்ண அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி கொதித்தெழுறாங்க. நல்ல வேலை அப்பா நம்ம கார்த்தி வர நேரம் அம்மாயையும் சூரியகலையும் இங்கேருந்து அனுப்பிட்டோம். நல்ல வேலை விருந்தும் நல்லபடியாக முடிஞ்சு அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ராஜராஜாட்ட. இதை மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க நம்ம சூரியகலா. அத்தை சொல்லுது மாதிரி ஏதோ தில்லு முள்ளு இருக்கு போல், நம்மளும் இந்த எம்டி வேற கார்த்தி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரம் சாமுண்டேஸ்வரி நம்ம லக்ஷ்மி அம்மா கிட்ட கேட்போம் அப்படின்னு பரமேஸ்வரி அவங்க சமையல் வேலை செய்யறதுக்காக சண்முகத்துக்கு மனைவி நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க சமையலை சாப்பிட்டுட்டு எம்டி சூப்பராக இருந்து அப்படின்னு சொன்னார்ல, அவர் எப்படி இருந்தார் பார்க்கறதுக்கு அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சூரியகலா சொல்ல நேரம் பார்க்குறாங்க பரமேஸ்வரி அம்மா. இங்கே எல்லா சிச்சுவேஷனையும் பார்த்தா எதையோ எல்லாரும் உண்மையை மறைக்கிறாங்க. அந்த தம்பி கார்த்தி தம்பி தான் உண்மையாட்டு வந்ததுன்னு தெரிஞ்சால் சாமுண்டேஸ்வரி அவங்க கோவப்படுறாங்க. சரி இவங்க எல்லாம் நல்லதுக்காக தானே செய்யாங்க, அப்படி நம்மளே இவங்க கூட சேர்ந்து மறைச்சிருவோம் அப்படின்னு பார்க்க நல்லாதாம்மா இருந்தார். நீ என் சமையலை வர புகழ்ந்தாரு, நல்லா சாப்பிட்டாருமா அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி அம்மாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லுறாங்க. என்ன இவங்க வேற விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க, ஒன்றும் புரியலை. ஆனால் நான் எதுக்கும் கன்ஃபார்ம் என்ன ஒருக்கா பண்ணிக்கிடணும், அவனை நேருக்கு நேர் இன்னும் ஒருக்கா மீட் பண்ணணும். ரேவதிக்கு உண்மையும் தெரிஞ்சிடக்கூடாது. அந்த ராஜசேதுபதியோட பேரை ஏற்கனவே உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான் அப்படின்னு எல்லாம் உண்மை தெரியறதுக்கு முன்னாடி இந்த மருதுவையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி மண்டை பிச்சு யோசித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதியின் நிலைமைக்கு காரணமான முருகன் அந்த துணிக்கடையில் நம்ம ரேவதி சிக்க வச்சவங்க. ஏன்னா நம்ம ரேவதி துணி மாற்றதெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்து அனுப்பலாம் அப்படின்னு ஸ்கெட்சு போட நேரம் நம்ம ரேவதி கரெக்டாக நேக்காக தூக்கிடுவாங்க. இவர் வீடியோ எடுத்து அனுப்பார். எங்கேயோ ஒரு கும்பலுக்கு நெட்டில் போட்டு விடுறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு அந்த இடத்துல அந்த நபருக்கு தொலியை உரிச்சி முகத்தரையே அது கேஸ் ஆகி கோர்ட்டில் கேஸ் ஆகி நடந்துட்டு இருக்கோம். இதை பார்த்து இது இருக்க நேரம் தான் இந்த பொண்ணு இருந்தால் என்ன நம்ம மொத்த கும்பலையும் நெட்வொர்க்கையும் பிடிச்சிருவா அப்படின்னு ரேவதிக்கு தலையில் அடித்து அவளை இந்த நிலைமைக்கு ஆக்கியிருப்பாங்க. இப்போ ரேவதிக்கு அவங்கள நேரில் பார்த்தா கூட ஞாபகம் தெரியாது. அந்த அளவுக்கு புதிய பழைய நினைவுகள் மட்டும்தான் இருக்குது. இப்போ உள்ள நினைவுகள் இல்லை, அதனால அவங்கள தெரியலை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த நபர்களுக்கு ஹெட்டை சந்திக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அந்த ஹெட்டே மருதுவாக இருக்கிறது தான் பயங்கர ஷாக்காக இருக்குது. மருதுவ இவங்கள நம்ம ரெட்டுன்னு தான் சொல்லுவோம். அந்த நபரை தான் நேரடியாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு மருதை பார்க்குறாங்க. நம்ம கும்பலை சிக்க வச்சு அந்த பொண்ணை விடாதுங்க. அவள் ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்கா. கூடிய சீக்கிரம் அந்த கம்பெனியில் நாங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணியாச்சு. சீக்கிரமாட்டே தொலியை உரிச்சிடுவேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு இப்போ என்னை நேரில் பார்த்தா கூட என்னை கண்டுக்காமல் இருக்கா அப்படின்னு நம்ம மருத்துக்கிட்ட சொன்னேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்கா அப்படின்னு நம்ம கார்த்தி
கம்பெனியில வந்து வேலை பார்க்கறத வந்து சொல்லுறாங்கங்க. அந்த பொண்ணு இந்த கம்பெனில தான் வேலை பார்க்குறா. அங்க தான் அவளுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் இருக்கான். அவளுக்கு ஏதோ ஒண்ணுனா அவன் வந்து சும்மா விட மாட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அந்த கம்பெனி அட்ரஸ் எல்லாத்தையும் மருது கேட்குறாங்க. ஓ! அது ரேவதி வேலை பார்க்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு வந்து நம்ம மருதுக்கு வந்து தெரியுது. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா, அந்த பொண்ணுக்கு எங்களை இப்போ பார்த்தா ஒண்ணுமே ஞாபகம் தெரியல. அன்னைக்கு வந்து தாம் தும்னி வந்து குதிச்சா. இந்த யாரெல்லாம் அந்த வீடியோ வந்து காரணமோ அவங்கள சும்மா விடக்கூடாது. மொத்த நெட்வொர்க்கையும் வந்து பிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னா. ஆனால் இப்போ எங்களை அந்த கம்பெனியில் தான் நாங்கள் அவளை கொல்லதுக்காக அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ அதை பற்றி அவள் வந்து ஒன்றுமே பேசலை. ஆளே வேறு மாதிரி இருக்கிறா, ஒன்றும் புரியலை அப்படின்னு வந்து சொன்னேன். ஒருவேளை அது ரேவதி தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மருத்து வந்து திங்க் பண்ணுறாங்க. ரேவதியாக இருந்தால் விட போகிறதில்ல. அந்த கம்பெனி எம்டி வந்து அவன் என்ன அடித்த அடிக்கி நான் அவளை வந்து என்ன எனக்கும் சப்போர்ட் பண்ணாமல் அந்த எம்டிக்கு தான் சப்போர்ட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. மருது வந்து சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் அந்த லேடியை நீங்கள் தூக்கியே ஆகணும், அது யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு வந்து தெரிய வருது, இந்த கம்பெனியில் வந்து ரேவதியை வந்து தலையில் அடித்த அந்த நபர் தான் இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிய வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த முருகனின் தோழியை வந்து உரிக்கிறாங்க நம்ம கார்த்தி. இந்த சைடு பார்த்தோன்னா அவருக்கு ஹெட்டு யார் அப்படின்னு வந்து அடின்னு நம்ம முருகனை அடித்து தோழியை உரிக்க நேரம் வந்து கேட்க நேரம், அது எனக்கு ஹெட்டே வந்து மருது தான் அப்படின்னு வந்து மருதுவை பற்றி சொல்கிறாங்க. மருது வந்து அரண்டு போகிறாங்க. அவங்கள பிடிச்சி வந்து நேராக சாமுண்டேஸ்வரிட்ட கொண்டு விட்றாங்க. நம்ம ரேவதியின் நிலைமைக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் இவன் வந்து ரேவதி அன்னைக்கு துணி ட்ரெஸ் எடுக்க போன நேரம் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து அனுப்புனாரு. இவ தைரியமாக அதை பிடிச்சி அந்த நெட்வொர்க்கை வந்து முகத்திரையே கிளிக்கிறதுக்கு செய்ய நேரம் தான் இவ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இவளை கொல்லதுக்கு ஆர்டர் போட்டதும் வந்து இவங்க தான் தலையில். அது வந்து ஆக்சிடென்ட் இல்லை, அது வந்து வேணும்னு திட்டமிட்டு நம்ம ரேவதிக்கு செய்த சதி வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தது இவர் தான் அப்படின்னு வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கெட்டு இந்த பிள்ளைங்களை லேடிஸ் எல்லாம் வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் அனுப்பி விடுறதுக்குள்ள கெட்டே வேறு யாரும் கிடையாது, இந்த மருது தான். மருது மிக மோசமான பொம்பளை பொறுக்கி, அவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி வாயில் கையை வைக்கிறாங்க. ஆணி வாயை பிளக்குறாங்கன்னு சொல்லலாம். இந்த ராஜராஜா பார்த்து, சாமுண்டேஸ்வரி உனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சுதா யார் எப்படின்னு இந்த மருதுவை கொண்டு வச்சு ரேவதி வாழ்க்கையை நாசம் பண்ணி பார்க்குறிய? நல்ல வேலை மாப்பிள்ள அதுக்கு முன்னாடியே மருதுவின் முகத்தரையை கிழிச்சு வாங்கிட்டு எரிஞ்சிட்டாரு. இல்லைன்னா பாரு நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நீ நாசம் ஆக்கியிருப்ப அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம ரேவதிக்கு வந்து அரசர் புரசலாக நம்ம வாழ்க்கையில் வேறு என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்கு, என்னோட புருஷன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கேன் அப்படின்னு வந்து களம் இறங்குறாங்க ரேவதி.